வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலர் சேனல்ல செய்யற ரெசிபி வெஜ் பிரியாணியும் பன்னீர் 65 தான் செய்யறோம். டக்குன்னு ஈஸியான முறையில செய்ய பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து நம்ம ரவா தோசை செய்யும் போது ஒரு ஸ்பூன் கடல மாவு கலந்து செஞ்சீங்கன்னா நல்லா தோசை கிறிஸ்பியா வரும். இப்போ பன்னீர் 65 செய்ய எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சுக்கலாம். பன்னீரை அதுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு ஸ்பூன், பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன், கொஞ்சமா எண்ணெய், தயிர் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம ஊற வச்சுக்கலாம். பன்னீரை கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். பன்னீரை நல்லா கியூபாக கட் பண்ணி வச்சிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். நான் பிசைஞ்சு வச்சிருக்க மசாலாவில் நல்லா எல்லா இடம் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறணும்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் 65 செய்ய நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பன்னீர் 65க்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஊற வச்சிருக்க பன்னீரை இப்போ இதில் ஒன்று எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு தனித்தனியாக ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லா பக்கம் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமே வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நம்ம இந்த பன்னீர் 65 எடுத்துக்கலாம். லைட்டாக வதங்கட்டும் கருவேப்பிலை. ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெஜ் பிரியாணி செய்ய பிரியாணி பொடி எதுவும் சேர்க்கல. அதுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகா, வர கொத்தமல்லி, கொஞ்சம் 4 முந்திரி, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, பட்டை, ஏலக்காய் 2 சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து முந்திரியை வந்து நெய்யில் வறுத்து சேர்க்கல, அரைச்சி தான் சேர்க்க போறேன். நல்லா இளவரப்பா வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ வறுத்ததை நம்ம ஜாரில் சேர்த்து பொடியை அரைச்சிக்கலாம். இன்னைக்கு நம்ம செய்யற வெஜ் பிரியாணியை குக்கர்ல செய்ய போறோம். அதுக்கு குக்கர் நல்லா காயுது. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, கிராம்பு, கல்பாசி எல்லாம் இப்போ சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா உப்பு சேர்த்தோன்னா டக்குன்னு வெங்காயம் வதங்கிரும். அடுத்ததா ஒரு பச்சை மிளகாய் 2 கீரி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா பீன்ஸ் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு கொஞ்சம், எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம்.
இப்ப பழமா நல்லா தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பிரியாணி செய்யும் போதே கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்கணும்னா இந்த மாதிரி வதக்கி நல்லா செய்யும் போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்லயே அரைச்சது அதை சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்கும். வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் தயிர், புளிப்பில்லாத தயிர், நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்பெஷலா பிரியாணி பொடி அரைச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்குறது இந்த பிரியாணி பொடி தான். நல்லா வதக்கும் போதே வாசம் நல்ல கம கமன்னு வருது. நம்ம இன்னைக்கு வெஜ் பிரியாணி செய்யறதுக்கு பாஸ்மதி அரிசியை தான் எடுத்துருக்கேன்னா, அதை நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வச்சிருக்கேன். இதுல நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு செய்யும்போது நமக்கு அது தண்ணி படாது, தண்ணி கொடுக்காது, நல்லா பொழு பொழுன்னு வரும். இப்போ 1 கப்பு பிரியாணி அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி சரியான அளவு. நல்லா அதை கிளறி விட்டு ஒரு கொதி வந்தோன்னே விசில் போட்டுக்கலாம். லைட்டா கொதி வந்துருச்சு. இதை ஒரு குக்கர்ல மூடி 2 விசில் போட்டுக்கலாம். இப்போ வெஜ் பிரியாணி 2 விசில் வந்துருச்சு, ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். நல்ல பொல பொலன்னு வந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியா வந்துருக்கு. கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச வெஜ் பிரியாணியை பரிமாறிக்கலாம். பன்னீர் 65 வச்சிருக்கேன், கொஞ்சம் தயிர் பச்சடி, பிரியாணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம செஞ்ச வெஜ் பிரியாணி வந்து ரொம்பவே காய்கறி சேர்த்து செய்யறதுனால ரொம்பவே நல்ல சத்துக்கள் நிறைஞ்சது, ரொம்பவும் டேஸ்டாவும் இருக்கும். வேற இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஒரு டைம் செய்யுங்க. நம்ம இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் சேர்த்து நம்ம வெஜ் பிரியாணி செஞ்சிருக்கோம். இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே சத்தானதும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க. இப்ப செஞ்ச வெஜ் பிரியாணி பன்னீர் 65 பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.